வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆல்ரெடி தமிழில் பார்த்துருக்கீங்க என்ன வீடியோன்ட்டு. எஸ், நம்ம வந்து கேசரி பாத்து, பைனாப்பிள் கேசரி பாத்து எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு 3 பீஸ் ஸ்லைஸு பைனாப்பிள் வேணும். ஜாஸ்தி வேண்டாம், இல்லைன்னா ஸ்வீட் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா புளிப்பு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக 3 பீஸு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். नाम सुन के फ्लावर समझे क्या? फायर है. ஃபஸ்ட்டு நம்ம கோடம்பு ப்ளஸ் திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோடம்பு, திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு, இதே கீழே நம்ம ரவை வாங்கியிருக்கிறோம்ல, ஆக்சுவலாக நான் வந்து 1/4 kg ரவை எடுத்துருக்குறேன். 1/4 kg ரவைக்கு 1/4 kg சுகர். இதில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மீடியமாக ஃப்ரை ஆயிடுச்சுன்னா போதும், ஜாஸ்தி வேணும். ஃப்ரை ஆயிடுச்சு, இது பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்த்தோன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறோம். பைனாப்பிளில் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நல்லா சாப்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பைனாப்பிள், வாட்டரை சேர்த்துட்டு பாயில் பண்ணி சுகர் போடணும். அப்போ தான் அந்த பைனாப்பிளில் நல்லா சுகர் பிடிக்கும். புளிப்பாக இருந்துச்சுனாலும் கொஞ்சம் சுகர் போடுறதுனால பைனாப்பிளில் நல்லா சுகர் டிப்பாக வரும். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அது ஸ்டார்ட் பண்ணலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படி பாயில் ஆகிருக்குதான்னு பார்க்கலாம். நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அந்த ரவை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணால் மிக்ஸ் பண்ணினே இருக்கணும். இது பண்ணக்கூடாது. ஃபுட் கலர், கைஸ் மைக்கில் சார்ஜ் காலி, மைக் ஆஃப் ஆயிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல. வெனிலா எசன்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஓகே, வாங்க ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம்.
ஓகே காய்ஸ், அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாங்களா? வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இப்போ போயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நல்லாயிருக்கு.